بسم الله الرحمن الرحيم. உலகில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படாத முற்றிலும் மோசமான காலம் வராத வரை கியாமத்து நிகழாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்பவர் இருக்கும் வரை கியாம நாள் வராது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரம் முஸ்லிம். தெளிவுரை. ஹதீஸின் பொருள்: அல்லாஹு தாலாவை நினைப்பதை முற்றிலும் உலகம் மறந்துவிடும் போதுதான் கியாம நாள் ஏற்படும் என்பதாகும். இதே ஹதீஸிற்கு மக்களே அல்லாஹு தாலாவை அஞ்சுங்கள், அவனுக்கு அடிபணிந்து வாழுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் மனிதர் இருக்கும் வரை கியாமம் உண்டாகாது என்ற விளக்கமும் சொல்லப்பட்டுள்ளது. குருதி தீர்ப்பு நாள் மிக தீயவர்களுடைய காலத்தில்தான் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கியாம நாள் வருவதற்கு முன் தஜ்ஜால் வெளிப்படுவான். அவன் 40 வரை உலகில் இருப்பான். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் 40 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் பொருள் 40 நாட்களா, 40 மாதங்களா, 40 வருடங்களா என்று எனக்கு தெரியாது என கூறுகிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், பிறகு அல்லாஹு தஆலா ஹஜரத் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகில் அனுப்புவான். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முகச்சாயல் ஹஜரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் முகச்சாயல் போன்றிருக்கும். அவர்களது தோற்றம், உருவ அமைப்பு ஹஜரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல அமைந்திருக்கும். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடுவார்கள். அவனை தேடி பிடித்த பின் அவனை கொன்று விடுவார்கள். அதன்பின் 7 ஆண்டுகள் வரை மக்களில் 2 நபருக்கு மத்தியில் கூட எவ்வித விரோதமில்லாத நிலையில் வாழ்வார்கள். அதன்பின் அல்லாஹு தாலா சிரியாவிலிருந்து விசேஷமான குளிர்ந்த காற்றை வீசச் செய்வான். அந்த காற்று பட்டதும் அணுவளவு ஈமான் உள்ளவர்கள் கூட பூமியில் மிஞ்சி இருக்க மாட்டார்கள். அந்த காற்றால் ஈமான் உள்ளவர்கள் யாவரும் மரணித்து விடுவார்கள். உங்களில் ஒருவர் ஒரு மலை குகைக்குள் நுழைந்து கொண்டாலும் அங்கும் அந்த காற்று சென்று அவரையும் மரணிக்க செய்யும்.